திருச்செந்தூரானின் புகழை தாங்கி நிற்கும் கொடிமரம் 21 பேரின் உயிர்களை வாங்கியதா? பொதிகை மலை உச்சியில் அந்த ஒரே சந்தன மரத்தை வெட்டப் போகும்போது நடந்தது என்ன? அந்த மரத்தில் குடியிருந்த 21 தேவதைகள் எங்கே? ஐயனார் வழிவிட்டதால் தான் அங்கு கொடிமரம் அமைக்கப்பட்டதா? திருச்செந்தூர் கொடிமரமும் சுடலை மாடனுக்கு ஆட்டுக்கிடாய் பலியும் செந்தூர் முருகனின் அதன் கோபுரம் குறித்த அமானுஷ்ய வரலாறு. தமிழ் கடவுளான முருகனின் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணியாக அங்கு வீற்றிருக்கும் அந்த திருத்தலத்தில் சுவாமியை வழிபடுவதற்கு முன்பு சுவாமியின் எல்லாவித சக்தியையும் தாங்கிக் கொண்டு அங்கே நிற்கும் கொடிமரத்தை தொட்டு வணங்கிவிட்டுதான் கோவில் கோபுரத்திற்குள் செல்வார்கள். கருவறையின் மூலவருக்கு நேர் எதிர் திசையில் அமைந்திருக்கும் இந்த கொடிமரத்தின் அடியில்தான் சாஷ்டாங்கமாக பக்தர்கள் விழுந்து வணங்குவார்கள். அந்த கொடிமரம் முழுமையான ஒரே சந்தன மரத்தால் ஆனது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த கொடிமரம் உருவானது குறித்து இது போன்ற ஒரு கதை சொல்லப்படுகிறது. அன்றொரு காலத்தில் அங்கு கொடிமரம் இல்லையாம். ஊர் மக்கள் ஒன்று கூடி அங்கே புதிய கொடிமரம் வைக்க முடிவெடுத்து ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் 21 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டு காக்காச்சி மலைக்கு அந்த கொடிமரத்தை தேடி சென்று வெட்டி எடுத்து வர முடிவு செய்தார்களாம். செல்லும் வழியில் மந்தை அருகே இருக்கும் ஒரு அம்மன் கோவிலில் உத்தரவு கேட்க சென்றார்களாம். அப்போது அம்மன் கண்களில் நீர் வழிவதை கண்டு ஆறுமுகம் ஆசாரி திடுக்கிட்டாராம். அம்மன் ஆறுமுகம் ஆசாரியின் காதுகளில் மட்டும் விழும்படி ஒரு உத்தரவை கொடுத்தாராம். இந்த மரம் வெட்டும் பணிக்கு செல்பவர்களில் 21 பேர் மரணிப்பார்கள். இந்த தகவலை யாரிடமும் நீ சொல்லக்கூடாது என உத்தரவிட்டாராம். திகைத்து போன ஆறுமுகம் ஆசாரி 21 பேரின் உயிரை காப்பதற்காக களக்காடு அருகே வசித்து வந்த மந்திர தந்திரங்கள் அறிந்த சின்னத்தம்பி மரக்காயர் என்பவரிடம் இந்த தகவலை கூறினாராம். அப்போது அங்கு வந்த மரக்காயரின் மனைவி தனக்கும் இது குறித்து ஒரு கனவு வந்ததாகவும் ஆறுமுகம் ஆசாரியின் உயிருக்கும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரித்திருக்கிறார். தொடர்ந்து கொடிமரத்திற்காக 21 மாட்டு வண்டிகளில் காடு மலைக்கு அந்த குழுவினர் சென்றார்களாம். அந்த மலை முழுவதும் கொடிமரத்திற்கு தேவையான மரம் கிடைக்காததால் காக்காச்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை உச்சிக்கு அந்த குழுவினர் சென்றடைந்தார்களாம். அங்கு நல்ல உயரமான கெட்டியான வைரம் பாய்ந்த சந்தன மரம் ஒன்று திளைத்து வளர்ந்திருந்ததாம். அந்த மரம்தான் செந்தூர் முருகனுக்கு ஏற்றது என முடிவு செய்த ஆறுமுகம் ஆசாரி சின்னத்தம்பி மரக்காயரிடம் அந்த மரத்தை பற்றிய விஷயங்களை கேட்டாராம். மை போட்டு மாந்திரீகம் பார்த்த சின்ன மரக்காயருக்கு அந்த மரத்தின் அடிபாகத்தில் சுடலை மாடனும் மேல் முனையில் சங்கடகரகாரனும் அவர்கள் உட்பட 21 தேவதைகள் குடிகொண்டு இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் விரட்டிவிட்டு கொடிமரத்தினை வெட்ட வேண்டும் என அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்களாம். கோடாரிகளை கொண்டு 20 பேர் மரத்தை வெட்டி சாய்க்க அந்த மரம் கோடாரியால் தன்னை வெட்டியவர்களை திருப்பி வெட்டி வீழ்த்தி விட்டதாம். அப்போது 21 தேவதைகளும் ஆறுமுகம் ஆசாரியை விரட்டி கொண்டு வர அங்கிருந்து ஓடி வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு வந்து ஐயனார் காலை பற்றி கொண்டு ஆறுமுகம் ஆசாரி நடந்தவற்றை கூறி கதறி துடித்தாராம். அப்போது ஐயனார் எழுந்து 21 தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செய்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு தானே கொடிமரம் செல்கிறது என அவர்களை தடுத்து சந்தன மரத்தை வெட்டி செந்தூரில் கொண்டு சேர்க்க ஐயனார் உத்தரவிட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இப்படியாக செந்தூரில் அந்த கொடிமரம் கொண்டு வந்து நடப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போதும் மாசி திருவிழா காலங்களில் சுடலை மாடனுக்கு இதனால்தான் ஆடு வெட்டி சங்கடகரகாரனுக்கு படையலிட்டு வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள் என்பது ஐதீகமாக நம்பப்படுகிறது.